அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து பல்வேறு பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் மாதிரி இருக்கிறத அமுத்துங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போட உங்களோட மொபைலில் அதுக்கான எஸ்எம்எஸ் வரும். அதை பார்த்து வீடியோவை பயன்படுத்தி வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்கள் பெறுங்கள். இந்த பதிவு மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்குரிய இரகசிய மந்திரத்தை பற்றிய பதிவு. மாணவர்கள் கடினமாக படிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சில விஷயங்கள் கைகூடுவது இல்லை. அப்படி கைகூடுவதற்காக சரஸ்வதியின் கடாட்சம் பெறுவதற்காகத்தான் இந்த பதிவே. மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக மனதை திறன்படுத்தி தேவையானதை செய்ய முடியும். அவ்வாறு அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தைகள் படிப்பில் கவனத்தை அதிகப்படுத்துவதற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். படிக்கக்கூடிய விஷயங்கள் மனதில் ஆழமாக பதிவதற்கும் அதை சரியான தருணத்தில் வெளிப்படுத்துவதற்கும் இந்த மந்திரம் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். மாணவர்கள் எப்பொழுதும் படிக்கும் பொழுதும் ஒரு வெள்ளை விரிப்பின் மேல் உட்கார்ந்து படிப்பது சிறப்பு. மாணவர்கள் படிக்கும் பொழுது ஒரு வெள்ளை விரிப்பின் மீது உட்கார்ந்து படிப்பது மிகச் சிறப்பு. ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து படிப்பது நல்மாற்றங்களை கண்டிப்பாய் ஏற்படுத்தும். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வெள்ளை விரிப்பின் மீது உட்கார்ந்து கிழக்கு அல்லது வடகிழக்கில் அதிகாலை நேரத்தில், அதாவது சுமாராக 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் போது நல் மாற்றங்கள் மாணவர்களின் வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். மாணவர்கள் என்று நான் சொல்லுவது யார் யார் கற்றலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே மாணவர்கள்தான், நான் உள்பட. இவ்வளவு விஷயம் எப்படி எனக்கு தெரியும்னா, நானும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு நம்மளோட தாத்தா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? கற்றதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க உனக்கு கற்றல் வந்து கொண்டே இருக்கும். எப்படி ஒரு ஊத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் சேந்தி எடுத்து மற்றவர்களுக்கு தர அந்த தண்ணி ஊறிக்கொண்டே இருக்குமோ, அதே போல்தான் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க நமக்கும் புதிய கற்றல் தேடி வரும். அவ்வாறுதான் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றேன், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். பிரபஞ்சம் எனக்கு கோடான கோடி அறிவை, சக்தியை, சரஸ்வதி கடாட்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரபஞ்சத்தையும் சரஸ்வதி கடாட்சத்தை நான் மனதால் ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு கொண்டே இருக்கின்றேன். யாருக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கே லட்சுமி கடாட்சமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். லட்சுமி கடாட்சம் வேண்டுமென்றால் சரஸ்வதி கடாட்சத்துடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் தொடர் வெற்றியை அடைய முடியும். மாணவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் பெறுவதற்கான இரகசிய மந்திரம் இந்த மந்திரம். ஆகவே அன்பு நண்பர்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இதை சொல்லித்தாருங்கள். பிச்சை புகினும் கற்றல் நன்றே அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கற்றல் இனிது. அந்த கற்றலை இனிதாய் இன்பமாய் இருக்க இந்த மந்திரம் நிச்சயம் கை கொடுக்கும். இது ஸ்ரீ வாக்கவாதினி, ஸ்ரீ வாக்வாகினி மந்திரம், வாக்குக்கான மந்திரம், சரஸ்வதி ரகசிய மந்திரம். ஓம் நமோ பகவதி சரஸ்வதி வாக்வாதினி பிரம்மரூபிணி புத்தி பத்தினி மம வித்யாம் தேகி ஸ்வாகா. ஓம் நமோ பகவதி சரஸ்வதி வாக்வாதினி பிரம்மரூபிணி புத்தி பத்தினி மம வித்யாம் தேகி ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நான் தெளிவாக கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அதைய காப்பி பண்ணி எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்களும் படிங்க.
இதையை தொடர்ந்து அதிகாலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள ஒரு வெள்ளை விரிப்பின் மீது உட்கார்ந்து கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கும். தொடர்ந்து லட்சுமியும் வருவார்கள். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். இதை அனைவரும் பயன்படுத்தி நிறைய கற்றலை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வில் நிறைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம் சமுதாயத்தில் நல் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவிடுகின்றேன். பதிவை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சக்தி மிக்க வீடியோவோட நான் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.